சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டாஸ்க் இருக்கா, இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி வருதுங்களா, ஃபின்டெக் ரீச்னு வருதா. இது வந்து காப்பி பண்ணிக்கிட்டு குரோம் தேடி பாருங்கள், குரோம் இருக்குது பாருங்கள், அந்த குரோமில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் போயிட்டு இந்த ஃபின்டெக் ரீச் இருக்கா, இது போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு எப்படி வரும்னா, நான் வந்து பெருசாக வச்சுருக்கேன், அந்த உங்களுக்கு எப்படி வரும்னு மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி வரும், சின்னதாக வரும். இது மாதிரி சின்னதாக வருதா. இப்போ என்ன பண்ணணுன்னா ஆட்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா இப்போதைக்கு பேஜ் பாருங்கள். இங்கே 2 கோடு இருக்குது பாருங்கள் சார், இங்கே 2 கோடு இருக்கா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 கோடு இருக்குது பாருங்கள். இந்த மேலே 3 கோடு தொட்டு டெஸ்க்டாப் சைட்டு எப்பயுமே இது வந்து நம்ம ப்ரொசீஜரு. எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்கணும் சார். ஃபஸ்ட்டு வந்து சர்ச் போயிட்டு காப்பி பண்ணி குரோமுக்கு வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் சைட் இது டிக் பண்ணணும். டிக் பண்ணது பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா, பாருங்கள் டிக் பண்ணது பெருசாகிடுச்சு. அதுக்கடுத்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆடுன்னு கேட்கும். ஆடு கொடுத்ததும் நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும் பாருங்க, மேலே ஃப்ரண்ட்லேயே வந்துடுச்சா. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எப்படி பார்க்கணுன்னா கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க சார். லாகின் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஐடி லாகின், இந்த லாக் அவுட் இருக்கிற இடத்துல வந்து லாகின்னு இருக்கும். லாகினில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி எடுத்து பாருங்கள். இதுதான் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பேக் வரணும், கிளிக் பண்ணிவிட்டு பேக் வரணும். இது வந்து இந்த வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்டும் ஒரே ஃபார்மெட் தான் சார். தொடுறீங்க, உள்ளே போகிறீங்க, இந்த மேலே 3 கோடு தொடுறீங்க, ஆட் டு ஹோம் இது டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லாகின் பண்ணணும். மேலே ஐடி லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுண்டிங் ஆகும். சும்மா பார்த்தா கவுண்டிங் ஆகாது, யார் ஐடின்னு தெரியாதுல்ல. அதனால் லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து இதை தொட்டு பார்க்கணும். இந்த வெப்சைட் பாருங்கள், அதுக்காக அடுத்த வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.